Praise the Lord. நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார். உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதாவது நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். எரேமியா 2:24 ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு சொல்கிறார், நீ வருத்தப்படுகிறதினால் உன்னால் ஒரு முலம் கூட்ட முடியுமோ என்று சொல்கிறார். நீ எந்த வருத்தத்தில் இருக்கிற? கடன் என்னும் பிரச்சனை வருத்தத்தில் இருக்கிறியா? வியாதி போராட்டத்தின் வருத்தத்தில் இருக்கிறியா? பிசாசு போராட்டம் வருத்தத்தில் இருக்கிறியா? பிள்ளை இல்லையே என்ற வருத்தத்தில் இருக்கிறியா? கல்யாணம் ஆகலையே என்ற வருத்தத்தில் இருக்கிறியா? தொழிலிலே நஷ்டம் என்ற வருத்தத்தில் இருக்கிறியா? வேலை இல்லையே என்ற வருத்தத்தில் இருக்கிறியா? சொத்து பிரச்சனை என்ற வருத்தத்தில் இருக்கிறியா? நீ எந்த வருத்தத்தில் இருக்கிற? இயேசுவிடம் வா, உன் வருத்தத்தை இயேசுவிடம் சொல்லு. உன்னால ஒரு முலம் கூட்ட முடியுமா? உன்னால என்ன செய்ய முடியாது. நீ வருத்தப்பட்டு வியாதியை, மனவியாதியை தான் இழுத்து கொள்ளுவே தவிர உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு சொல்லுகிறார், சங்கீதம் 91:15 அவர் சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை காணப்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். ஆபத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் இயேசு சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் சொல்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை விடுவித்து வாழ வைக்க அந்த இயேசு இரட்சகனால் மாத்திரமே முடியும். நீ அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவரை கூப்பிடு, உன்னை அவரை விடுவித்து வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா.